ஏதாவது வில்லங்கமா நான் செத்துட்டேன்னு வைங்க, பொட்டங்கிள் தான் காரணம், பொட்டங்கிள் தான் காரணம், பொட்டங்கிள் தான் காரணம். பொட்டங்கிள் வீட்டுல ஃபுல்லா கிளாஸ் தான் போல. எப்படி அசிங்கமாக கமெண்ட் செய்வது, பெண்களை எப்படி கொச்சையிலும் கொச்சை கேடுகட்ட கொச்சையில் பேசுவது. ஏன்னா அவர் கொண்டாடியவே ஐன்னு ஆரம்பிச்சு பேசினானுங்க. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேசுற முடியுங்களா? நானா பேசுறேன், ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா. அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம்டா. உங்க ஆட்சி வரல. நல்லா நல்லா தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. ஐயோ நம்ம மீட் அங்க போகுது. அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட் உடைய லட்சணமான மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா. ஒத்துப்பாரு செங்க யாருக்காக ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியும். திருவாரூர் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக ஒன்றிய செயலாளர் ஆனந்த் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காத தமிழக அரசை கண்டித்து நாகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து மௌனம் காக்கும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று கோரிக்கை விடுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். சிங்க பெண் அதிரடி பட போலீஸ்ல மட்டும் இல்லடா, எங்க கட்சிக்குள்ளேயும் இறக்கி இருக்கிறாரு தளபதி. இனிமே அதிர போகுது. இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கோம். மாமன் சீர்கொண்டு செல்ல வேண்டிய குழந்தைகளுக்கு கோடி துணி அணிவித்து புன்னகை சிந்த வேண்டிய இடங்களில் எல்லாம் கண்ணீரை உதிர்த்து வரும் மாமன் சீர்தான் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? நாங்க கேள்வி கேட்போம், வேலை இல்லாத இளைஞர்களுக்காக கேள்வி கேட்போம், பெண்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேள்வி கேட்போம், விவசாயிகளுக்கு முன்னேற்றம் இல்லைன்னு கேள்வி கேட்போம். நிறுத்து தொடப்ப கட்டாய். நீங்க கூட தான் சொன்னீங்க, எங்க அண்ணன் நாங்க அப்பாட்டியா கூட இருப்பட்ட கூப்பிட்டு மாதிரி சக்காலுக்கு பிஞ்ச செருப்பு மாதிரி மூஞ்சி ஒண்ணு வச்சுக்கின்னு ஆனா வந்து கொத்து கொத்துன்றீங்க. என்னத்த கொத்துவாங்க? ஆல்ரெடி மூஞ்சி கொத்தனா மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. தொடப்ப கட்ட மூஞ்சி போட்டோன்னு வச்சுக்கோ. மூஞ்சி பத்தி பிஞ்ச செருப்பு மாதிரி வாயில செருப்பு கப்பு குத்து அடிப்பு தெரிஞ்சுக்கோ. தேட்டர்ல பொண்ணுங்களை கெடுக்க போற இடத்துல அவர்தான் காப்பாத்தி கூப்பிட்டு வெளியே வராரு. நெஜிமலுமே கெடுக்கிறாங்களா, அப்புறம் விஜய் காப்பாற்ற மாட்டாரா? என்ன மடத்தனம் இது? இதுதான் அந்த மாயவலை. பகுத்தறிவு மண்ணை எப்படி மடையர்களாகி வைத்திருக்கிறான் பாருங்க. வர முடியுமா அப்படி ஒருத்தன்? முடியுமா அப்படி? தேட்டர்ல பொண்ணுங்களை கெடுக்க போற இடத்துல அவர்தான் காப்பாத்தி கூப்பிட்டு வெளியே வராரு. நெஜிமலுமே கெடுக்கிறாங்களா, அப்புறம் விஜய் காப்பாற்ற மாட்டாரா? இந்தியாவிலே அடி முட்டாள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அனுபவிப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் தேம்பி அழுகுது, அணில கொஞ்சம் கூட்டம் எல்லாம் அநியாயம் பண்ணுது. ஏதோ சினிமா முகத்தில் போட்டாங்க. அவர் இதேமாரி சந்திச்சுக்கிட்டே இருந்தாருன்னா மக்கள் இன்னும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஓட்டு போட்டவங்க இன்னும் அனுபவிக்கணும். போட்டு தங்க மக்கா, இங்க கொஞ்சம் வாங்க மக்கா, பாட்டு போட்டு ஆடு மக்கா, பாட செஞ்சு தூக்கு மக்கா. குழந்தைங்க சொல்றதை கேட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள் வரணும். அது கடவுள் பார்த்துக்குவார். ஆட்டம் போட்ட விசிறு கிட்ட ஊத சொல்லி கேடு மக்கா, இல்லாட்டி செவத்த பார்த்து 4 தடவை மோது மக்கா. வெள்ளை அறிக்கை அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிறது. இதுல 13 லட்சம் கோடி கடன் என்று சொல்லி இருக்கிறார்கள். வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். ஏறக்குறைய 1,338 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திற்கு இந்த அடிப்படையில் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே தேவை. ஏதோ வெள்ளை அறிக்கை இதற்கு முன்னால் திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சாக்கு போக்காக இருக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுது. ஸ்டில் யுவர் யங் மை பேபி.
அப்படி என்றால் இந்த அரசாங்கம் அதன் வருமானத்தை எங்கே இருந்து பெறப்போகிறார்கள், அதற்கான திட்டம் என்ன? ஆக வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கின்ற நேரத்தில் அவர்கள் இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோமே, இதை எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்பதையும் சொல்ல வேண்டும். ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது, மூடி நில்றா. நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு, திருச்சி கிழக்குக்கு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல. லாஸ்டா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து என்ன பண்ணாரு, 10வது 12வது படிச்ச பசங்களுக்கு வந்து மோந்திரம், வயிறு நெக்லஸ், மட்டு குத்தாரா இல்லையா அவன் தலைவர கொடுத்தாரு. இப்போ இந்த வருஷம் எந்த 10வது யாரும் படிக்கல, 12வது யாரும் படிக்கல, இல்ல 10வது யாரும் பாஸ் பண்ணல, 12வது யாரும் பாஸ் பண்ணல, இல்ல யாரும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலையா, இல்ல யாரும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரலையா? ஏன் கொடுக்கல? உனக்கு இப்ப தேவைப்படல, நீ ஜெயிச்சிட்ட, பதில உட்காந்துட்ட, உனக்கு தேவையில்ல அது. யாரும் பாக்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல வச்சு. இப்போ உனக்கு பப்ளிசிட்டி தேவைப்படல, உனக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுது. எலெக்ஷன் முன்னாடி முடிஞ்சு போச்சு, அதனால இந்த வருஷம் கொடுக்கல. ஏன் பண்ண வேண்டாம் இந்த வருஷம்? ஏன் பண்ணல? கொடுக்க வேண்டானா? ஒத்துக்கிறீங்களாப்பா விஜய் சுயநலவாதின்னு? ஏன் கொடுக்கல? இது பதில் இருக்கா உங்ககிட்ட? முட்டு குத்திரியா வர விஜய்க்கு இதுக்கு பதில் இருக்கா? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஆம்பளைங்க அழுக கூடாது. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியை ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். ஒருக்கா சொல்லு. என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். இந்த புதுசா ஒரு கார்டு காட்டினார் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்ப கூடாது. செக்ரட்டரி சார் அதை எடுத்துருங்க. அது அந்த வார்த்தையெல்லாம் கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 வருது. போதும். பட் ஏன் ஓட் பண்றீங்கன்னு கேட்டா ரீசன் கிடையாது. அவங்க ஆக்டர், அழகான சிஎம் வச்சு என்னங்க பண்ண முடியும்? அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. எந்த சிஎம்மும் போய் நீங்க ரேப் பண்ணுங்கன்னு சொல்ல போறது கிடையாது அப்படின்ற. அதுக்கு கீழே அவன் போட்டிருக்கான், 1 டேக்கு நீ புக்கிங்க்கு வருவியா. இங்க அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கும் ரேப் பண்றதுக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. ரெண்டுத்தையும் நான் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். அவங்க பாடி அபியூஸ் பண்றதும் மென்டலா அவங்களை அபியூஸ் பண்றதும் ஒண்ணுதான் என்ன கேட்டா. அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரியே எல்லாரும் தத்துவம் பேசுற போறீங்களா? நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம்டா. உங்க ஆசீர்வாதம். நல்லா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சேஃப்டி இல்லாம தான் இருக்கு. அவர் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்காக தான் ஓட் போட்டிருக்காங்க எல்லாரும் நம்பி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. புத்தாடை வாங்கி அழகு பார்க்கும் அழகிய குழந்தைகளை புகைப்படங்களில் சூட்டி விடுகிறது இந்த அழகியல் ரசித்த ஆட்சி. பதில் சொல்ல தைரியம் இல்லைன்னா அட்லீஸ்ட் கேள்வியாவது மறைக்காம இருங்க. உண்மையை எப்படி மறைக்க முடியும்? அழகா இருக்காங்க, ஓட்டு போட்டீங்க. உங்க குழந்தைகளுடைய அழகையும் சுட்டித்தனத்தையும் மழலையும் ரசிக்க முடியாத பெற்றோர்களாய் போனீங்களே. இந்த ஆட்சி இன்னும் என்னென்ன துரோகங்களை நமக்கு தர காத்திருக்கிறதோ அந்த துரோகங்கள் எல்லாம் சுகமானது என்று சொல்லும் உங்களைப் போல முட்டாள்களின் ஓட்டு இன்னும் எத்தனை முட்டாள்களை உருவாக்குமோ என்றே என் கேள்விகள் தொடர்கிறது. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நான் என்ன சரி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.